யாத்திரையின் இறுதி நாளான இன்று கிரிபத்கொடையிலிருந்து பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த பாத யாத்திரை 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் கிரிபத்கொடையிலிருந்து கொழும்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இங்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த பேரணி பாத யாத்திரை இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்றது முக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் இந்த பாத யாத்திரை கொழும்பை சென்றடையும். எனவே கொழும்பிலிருந்து ஒரு மக்களுடனான ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ததன் பின்னர் இந்த பாத யாத்திரை இன்றைய தினம் நிறைவு பெறவிருக்கின்றது. முக்கியமாக கண்டியிலிருந்து இந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த கண்டியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாத யாத்திரையில் முக்கியமாக பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒன்றிணைந்த எதிர்கட்சி குறிப்பிட்டிருந்தது இந்த பாத யாத்திரைக்கு சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தாலும் இதில் இருக்கின்றார்கள் மக்கள் சனத்தொகை. எங்களுடைய சொந்தங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரிந்திருக்கும் எவ்வளவான சனத்தொகை இங்கு இருக்கின்றார்கள் என்று. கடந்த பாராளுமன்றத்தில் அல்லது கடந்த ஆட்சியின் போது இருந்த பல அரசியல் பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அதே போன்று பிரதேச சபை உறுப்பினர்கள் பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக உங்களால் பார்க்க முடியும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் இன்றைய தினம் கிரிபத்கொடை நகரத்திலிருந்து கொழும்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அரசு இதனை கண்டு பயந்திருக்கிறதா அல்லது அரசுக்கு பயந்திருப்பதனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடன் நாங்கள் ஒரு சிறப்பு கலந்துரையாடலை இந்த பேரணியின் போதே நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நீங்கள் லங்காஸ்ரீனூடாக இணைந்திருங்கள். எங்களுடைய முகப்புத்தகமான Facebook வாயிலாக இந்த காட்சிகளை நேரடியாக பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் எங்களுடைய தமிழ்வின் செய்தியினூடாகவும் லங்காஸ்ரீ இணையதளத்தினூடாகவும் நாங்கள் இது தொடர்பான தகவல்களை அடிக்கடி தந்து கொண்டிருப்போம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த மணித்தியாலத்திலும் இது தொடர்பான நேரடி காட்சிகளை உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கின்றோம் என்பதையும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்காஸ்ரீ. அதே போன்று தமிழின் ஃபேஸ்புக்கினூடாக உங்களுக்கான இந்த காட்சிகளை தருவதற்கு நாங்கள் இருக்கின்றோம்.